மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, இந்த பேரவையில் என்னுடன் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 59 ஆண்டுகளுக்கு பிறகு பல தலைமுறைகளின் கனவுகளுக்கு பிறகு மக்களுக்காக களத்தில் இறங்கி வெயிலிலும் மழையிலும் பசி பட்டினியிலும் எதையும் எந்த பதவியையும் எதிர்பார்க்காமல் காங்கிரஸ் கொடியேந்தி நின்ற பல லட்சம் தொண்டர்களின் உழைப்பிற்கு பிறகு இந்த மாபெரும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் காங்கிரஸ் பேரியக்கம் மீண்டும் அமைச்சரவையில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. இது ஒரு சாதாரண அரசியல் நிகழ்வு அல்ல, பல தலைமுறைகளின் கனவு நனவான நாள். இது ஒரு தனி மனிதனின் வெற்றி அல்ல, பல ஆண்டுகளாக உழைத்த காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்களின் வெற்றி. தொடர்ந்து 3வது முறையாக மக்களுக்கு பணியாற்றிட நம்பிக்கையோடு என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த என் அன்பிற்குரிய கிள்ளியூர் தொகுதி மக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சாதாரண தொண்டனான என்னையும் என் உழைப்பையும் பணிகளையும் அங்கீகரித்து என் மீது பேரன்பும் நம்பிக்கையும் வைத்து அனைவரையும் அரவணைத்து செல்லும் தலைவராக உயர்த்தி 59 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கூட்டணி ஆட்சியில் என்னை அமைச்சராக்கிய நாளைய பிரதமர், நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய உறுப்பினர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மாணிக்கம் தாகூர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய பிரியங்கா காந்தி அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய எங்களுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காங்கிரஸ் என்பது வெறும் ஒரு தேர்தல் கட்சி அல்ல, அது இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தோடு வளர்ந்த பேரியக்கம். அது ஜனநாயகத்தின் அடித்தளம். 1885ஆம் ஆண்டு அந்நிய ஆதிக்கத்தின் பிடியிலிருந்து தாய் திருநாட்டை மீட்டெடுக்கவும், சிதறி கிடந்த இந்தியர்களை ஒரே தேசிய உணர்வின் கீழ் ஒன்றிணைக்கவும், ஒட்டுமொத்த இந்திய மக்களின் விடுதலை குரலாகவும் ஒலித்த வரலாற்று பேரியக்கம் காங்கிரஸ் ஆகும். அகிம்சை என்ற ஆயுதத்தை கையிலேந்தி சத்தியத்தின் வழியில் விடுதலை போரின் வழிநடத்தி அறத்தாலும் அன்பாலும் அமைதியாலும் ஒரு பேரரசியை எதிர்கொள்ள முடியும் என்பதை உலகிற்கே உணர்த்தியது தேசப்பிதா அண்ணல் காந்தியடிகள். சுதந்திரம் என்பது வெறும் அந்நிய ஆட்சியிலிருந்து விடுபடுவது மட்டுமல்ல, அறிவியல், தொழில்நுட்பம், கல்வி, தொழில் என நவீன இந்தியாவின் எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை அமைத்தவர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு. நூற்றுக்கணக்கான சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்து வேற்றுமைகளை கடந்து ஒரே இந்தியாவாக நம்மை இணைத்து வலிமையான இந்தியாவின் அடித்தளத்தை அமைத்த இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் படேல். நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்காக தனது உயிரையே தியாகம் செய்த அன்னை இந்திரா காந்தி. நான் ஒரு இளைஞன், எனக்கு ஒரு கனவு உண்டு, ஒரு வலிமையான சுதந்திர இந்தியாவை நான் கனவு காண்கிறேன் என்று சொன்னவர் முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா ராஜீவ்காந்தி அவர்கள். அவர் இந்திய இளைஞர்களை 21ஆம் நூற்றாண்டிற்கு அழைத்து சென்று நவீன தொழில்நுட்ப நாடாக மாற்ற வேண்டும் என்ற கனவுடன் செயல்பட்டு தனது உயிரையும் இந்த மண்ணில் தியாகம் செய்தவர். அவர் உள்ளிட்ட பல மகத்தான தேசிய தலைவர்களை கொண்டது இந்திய தேசிய காங்கிரஸ். தேசிய விடுதலை போராட்டத்தின் அதே நெருப்பு தமிழ்நாட்டிலும் கொழுந்துவிட்டு எரிந்தது. தன் செல்வத்தையே நாட்டின் விடுதலைக்காக அர்ப்பணித்து வெள்ளையனின் கொடுமைக்கு அஞ்சாமல் சிறை சென்று செக்களித்து தன் உடலையே தேசத்திற்காக அர்ப்பணித்த கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார். சிறை, சித்திரவதை, வறுமை என எதற்கும் அஞ்சாமல் விடுதலை வேட்கையை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீதிக்கும் எடுத்து சென்றவர் சுப்பிரமணிய சிவா. வந்தே மாதரம் என்ற முழக்கத்தோடு தாய்நாட்டிற்காக தன் இன்னுயிரையை அர்ப்பணித்த கொடிகாத்த குமரன் என திருப்பூர் குமரன் என எண்ணற்ற தியாகிகளின் வியர்வையினாலும் கண்ணீராலும் குருதியாலும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வரலாறு எழுதப்பட்டது.
அந்த தியாக பாரம்பரியத்திலிருந்து எளிமையும் நேர்மையும் மக்கள் சேவையும் ஆட்சியின் அடையாளமாக மாற்றிய ஓமந்தூரார் ராமசாமி செட்டியார் அவர்கள் நீதியையும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் நீதியையும் நேர்மையும் நிர்வாகத்தின் அடிப்படையாக கொண்டு ஆட்சி நடத்திய PS குமாரசாமி ராஜா அவர்கள் சுதந்திர போராட்ட வீரராக அமராவதி சிறையில் துன்புற்று பின்னாளில் காமராஜர் அமைச்சரவையில் சிறந்த நிர்வாக திறமையும் நேர்மையும் கொண்டு செயலாற்றி முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழகத்தில் நீர்ப்பாசன திட்டங்களுக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் நிர்வாக ஒழுங்கிற்கும் வித்திட்ட தியாகசீலர் முன்னாள் முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கு முன்பாகவே தொலைநோக்கோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என அழகாக பெயர் சூட்டி தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் முன்னோடியாக விளங்கிய பெருந்தலைவர் காமராஜர், தீரர் சத்தியமூர்த்தி என்று தலைமுறை தலைமுறையாக உருவான மகத்தான தலைவர்களின் உழைப்பும் தியாகமும் இணைந்துதான் இந்த இயக்கம் கட்டியெழுப்பப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில் இருந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கும் வளர்ச்சிக்கும் எப்போதும் தோளோடு தோள் நின்றது. நம் உயிருக்கு நிகரான தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற வரலாற்று சிறப்புமிக்க அந்தஸ்தை வழங்கி தமிழின் தொன்மையையும் தனித்துவத்தையும் உலக அரங்கில் நிலைநிறுத்தியும் காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசுதான். நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் NLC, திருச்சி பெல், ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை HVF, கல்பாக்கம் அணுமின் நிலையம் என தொழிற்புரட்சி கண்டதும் IIT மெட்ராஸ், NIT திருச்சி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் அமைத்ததும் காங்கிரஸ் ஆட்சியில்தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதேபோல் ராஜீவ்காந்தி அவர்களின் தொலைநோக்கு பார்வையில் உருவான பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியல் அந்தஸ்து வழங்கப்பட்டதன் மூலம் அதிகார பரவலுக்கு புதிய பாதை உருவானது. தகவல் அறியும் உரிமை சட்டம் RTI, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மன்ரேகா, கல்வி உரிமை சட்டம், உணவு பாதுகாப்பு சட்டம் என மக்களுக்கு நலத்திட்டங்களை மட்டுமல்ல உரிமைகளையே உருவாக்கிய வரலாறு காங்கிரஸ் ஆட்சிக்கு உண்டு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் ஆட்சியில்தான் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்திலும் கல்வியின் கதவு திறந்தது. ஏழை குழந்தைகளின் கைகளில் புத்தகம் சென்றது. அது மட்டுமல்ல, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சத்தம் இல்லாமல் மிக துணிச்சலாக கையாண்ட மாபெரும் சமூக நீதி புரட்சியை இந்த நாடு ஒருபோதும் மறக்க முடியாது. தீண்டாமை கொடுமை உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வழிபாட்டு உரிமையையும் பூரண கும்ப மரியாதையும் உறுதி செய்யும் வகையில் பட்டியலின சமூகத்தை சார்ந்த திரு பரமேஸ்வரன் அவர்களை இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சராக்கினார். 1950களில் திரு கக்கன் அவர்களை உள்துறை அமைச்சராக்கி சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் அரசியல் சாசன உரிமைக்கும் புதிய வடிவம் கொடுத்தார். அதேபோல் பெண்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் மீனவ சமூகத்தினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் திருமதி லூர்தம்மாள் சைமன் அவர்களை உள்ளாட்சித்துறை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சராக்கியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அந்த வகையில் காமராஜர் ஆட்சியில் சமூக நீதி என்பது வெறும் வார்த்தையாக இல்லை, அமைச்சரவையிலும் பிரதிநிதித்துவத்தில் இருந்தது. கிராம மக்களுக்கு வழங்கப்பட்ட உள்ளாட்சி அதிகாரத்திலும் இருந்தது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட அரசியல் பிரதிநிதித்துவத்திலும் இருந்தது. ஆனால் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சமூக நீதி பாரம்பரியம் தமிழ்நாட்டோடு மட்டும் நின்றுவிடவில்லை. இந்திய அளவிலும் சமூக நீதிக்கான அரசியலமைப்பு சட்ட அடித்தளத்தை உருவாக்கிய வரலாற்று பெருமை காங்கிரஸ் ஆட்சிக்கு உண்டு. 1959ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தத்தின் மூலம் சமூகம் மற்றும் கல்வியில் பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினரின் சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டுக்கு வலுவான அடித்தளம் அமைத்தது காங்கிரஸ் தலைமையிலான மத்திய ஆட்சியில்தான். எனவே சமூக நீதியை பற்றி பேசுவதற்கும் சமூக நீதியை அரசியலமைப்பு சட்டத்தின் வழியாக உறுதிப்படுத்தியதற்கும் அதை நடைமுறைப்படுத்தியதற்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அளித்தார் என்பதை உணர்ந்து அவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை விரிவாக்கி இன்றைக்கு
கொடுக்கப்படும் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் சூட்டி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை தனது கொள்கை தலைவர்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உயரிய சிந்தனைக்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று நம் தாய்நாடு இந்தியா எத்தகைய ஒரு மோசமான ஆபத்தான சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தின் விழுமியங்களை உடைத்து மனிவின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கும் மதவாத சக்திகள் நாட்டை பிளவுபடுத்த துடிக்கின்றன. வெறுப்பு அரசியல் தீயாக பரவும் இந்த காலகட்டத்தில் அச்சமின்றி களத்தில் நின்று பாரத் ஜோடோ யாத்திரை என்ற மாபெரும் வரலாற்று பயணத்தை நடத்தி வெறுப்பின் சந்தையில் அன்பின் கடையை திறக்கிறேன் என்று சொல்லி அன்பால் இந்திய மக்களை ஒன்று திரட்டி வென்றவர் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள். அவர் காட்டிய அதே அன்பு மற்றும் ஜனநாயக பாதையில் தான் இந்த புதிய அரசும் பயணிக்கிறது. உறுப்பினர் மானிய கோரிக்கைக்குள்ள வாங்க, சீக்கிரமா மானிய கோரிக்கைக்குள்ள வாங்க. இது முதல் தடவை பேசுற பேச்சு. அதுக்காக இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் தடவை பேசுறது இல்ல, அதுக்காக நீங்க எதையும் பேச முடியாது. நீங்க முடிச்சிட்டீங்க. சிறப்பா காங்கிரஸ் ஆட்சியோட திட்டங்கள்லாம் சொல்லிட்டீங்க, யாருன்னு சொல்லிட்டீங்க, சுருக்கிக்கோங்க. மானிய கோரிக்கை ஒட்டி வந்துருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து காங்கிரஸ் பேரியக்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளை அரவணைத்து கூட்டணி ஆட்சி அமைத்ததன் மூலம் தமிழக அரசில் புதிய சமூக நீதியை நிலைநாட்டிய இந்த ஆட்சியில் பங்கேற்பதில் பெருமை கொள்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் அமையப்பெற்ற இந்த அரசு மிகச்சிறந்த முன்மாதிரி ஆட்சியாக திகழும். இந்த அரசின் நிர்வாகத்தில் நாங்கள் கடைபிடித்திருக்கும் கோட்பாடு லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர். அதிகாரத்தில் இருப்பவர் நெஞ்சை நிமிர்த்தி நிற்க வேண்டுமென்றால் அவருடைய நிர்வாகத்தில் நேர்மை இருக்க வேண்டும். சொல்லில் மட்டுமில்லை, இந்த ஆட்சி நாங்கள் மக்களுக்கு செய்யும் செயலில் தான் இருக்கிறது புதிய வரலாறு. வார்த்தைகளால் வாழ்பவர்களுக்கு மத்தியில் உழைப்பால் வரலாறு படைப்பதே எங்களுடைய அரசு. சுற்றுலாத்துறையினுடைய தனித்துவம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவின் மிகவும் துடிப்பான வரலாற்று சிறப்புமிக்க மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு திகழ்கிறது. 46,000த்திற்கு மேற்பட்ட கோயில்கள், 1070 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை பகுதி, மேகங்கள் சூழ்ந்த மலை வாசஸ்தலங்கள், வனவிலங்கு சரணாலயங்கள் ஆகியன இன்றும் உயிர்ப்புடன் திகழும் செவ்வியல் பண்பாடு ஆகியவற்றை தன்னகத்தை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. இந்தியாவின் சுற்றுலாத்துறையில் பாரம்பரியம், ஆன்மீகம், இயற்கை மற்றும் நலம் பேணும் வசதிகளை நாடும் பயணிகளை ஈர்ப்பதோடு கலாச்சாரம், ஆன்மீகம் மற்றும் பாரம்பரியத்தின் தாயகமாகவும் வேளாண்மை முதல் உணவு மற்றும் கைவினைப் பொருட்களுக்கான 74 புவிசார் குறியீடுகளை பெற்று இந்தியாவின் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு திகழ்கிறது. இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்களில் அதிக எண்ணிக்கையிலான தலங்களும் தமிழ்நாட்டிலே உள்ளன. பரந்த கடற்கரையின் அலைகள், பனிமூட்டம் சூழ்ந்த மலைகள், சாகச பயணிகளையும் மலையேற்ற வீரர்களையும் அவற்றின் மறைவான மலையேற்ற பாதைகளையும் இயற்கை அதிசயங்களையும் ஆராய அழைக்கின்றன. இயற்கை மற்றும் கலாச்சாரம் சார்ந்த இடங்களின் விரிவான வகைப்பாடு பல்வேறு வகையான பயணிகளின் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதால் தமிழ்நாடு சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் விரும்பக்கூடிய மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. சுற்றுலா உலக பொருளாதாரத்தின் ஒரு முக்கிய தூணாகும். இது உலகின் பெரும்பாலான நாடுகளின் முதல் 3 ஏற்றுமதி பிரிவுகளில் ஒன்றாகும். மேலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உலகளவில் கோடிக்கணக்கான வேலை வாய்ப்புகளை அளிக்கிறது. பல வளரும் நாடுகளில் சுற்றுலா மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அந்நிய செலவாணி வருவாயில் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது. சுற்றுலா விமான நிலையங்கள், சாலைகள், விடுதிகள் போன்ற உள்கட்டமைப்புகளில் முதலீட்டை தூண்டுகிறது. இது ஒட்டுமொத்த சமூகங்களுக்கும் பயனளிக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவின் பயணம் மற்றும் சுற்றுலாத்துறை ரூபாய் 22 டிரில்லியனுக்கும் அதிகமான பொருளாதார பங்களிப்பை எட்டும் என்றும் உலகின் 8வது மிகப்பெரிய சுற்றுலா பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. 2034 ஆண்டிற்குள் இத்துறையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி பங்களிப்பு ரூபாய் 43.25 டிரில்லியனை எட்டும் என்றும் இதன் மூலம் நாடு முழுவதும் 64 மில்லியன் வரையிலான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2024 ஆண்டில்
சுற்றுலா பயணிகளின் வருகை 30.80 கோடி எண்ணிக்கையுடன் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையில் தமிழ்நாடு இந்தியாவில் 2வது இடத்தில் உள்ளது. 2025ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை 36.47 கோடியாக உயர்ந்து மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுற்றுலாத்துறை ஆண்டு முழுவதும் பல கண்காட்சிகள் மற்றும் திருவிழாக்களை ஏற்பாடு செய்து தமிழ்நாட்டின் வளமான கலாச்சாரம், கலை, பாரம்பரியம், கட்டடக்கலையின் சிறப்புகள், பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் மற்றும் பாரம்பரியமிக்க சுவையான உணவு வகைகளை காட்சிப்படுத்துகிறது. சுற்றுலா தொழில் முனைவோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தினையும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் சார்பாக தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. மாநிலத்தின் இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழல் சமநிலையையும் பேணி காக்கும் வகையில் ஒரு விரிவான நிலையான சுற்றுலா கொள்கை சஸ்டைனபிள் டூரிசம் பாலிசி வகுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அதனை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் சுற்றுலா உட்கட்டமைப்பை விரிவுபடுத்துவதற்கான நம்பகமான நீண்டகால நிதி ஆதாரத்தை உறுதி செய்வதற்காக ஒரு பிரத்யேக நிலையான சுற்றுலா வளர்ச்சி நிதியை உருவாக்குவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சஸ்டைனபிள் டூரிசம் டெவலப்மெண்ட் ஃபண்ட் சுற்றுலா என்பது பொழுதுபோக்கிற்காக மட்டுமல்லாமல் சுற்றுலாத்துறை மூலம் மில்லியன் கணக்கான மறைமுக வருவாய் ஈட்டுதல் மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் போன்றவற்றை உள்ளடக்கியதாகும். உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு மற்றும் தனித்துவமான சுற்றுலா அனுபவங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் சுற்றுலா பயணிகளின் வருகையில் தெற்காசியாவின் முதல் 5 சுற்றுலா தலங்களில் ஒன்றாக தமிழ்நாட்டை உருவாக்குவதை முதன்மை நோக்கமாக கொண்டு இந்த அரசு செயல்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுற்றுலா என்பது பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மட்டுமல்ல, அவர்கள் தமிழ்நாட்டில் செலவிடும் நேரத்தையும் அனுபவத்தின் தரத்தையும் மீண்டும் வர வேண்டும் என்ற எண்ணத்தையும் அதிகரிப்பதே நமது நோக்கமாகும். அதன்படி வருகை தரும் சுற்றுலா பயணி ஒரு விருந்தினர் திரும்பி செல்லும் போது தமிழ்நாட்டின் தூதராக மாற வேண்டும் என்ற எண்ணத்துடன் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு சுற்றுலா அனுபவத்தையும் உலகத்தரத்திற்கு உயர்த்துவோம். உலகம் முழுவதிலிருந்தும் சுற்றுலா பயணிகளை ஈர்த்து தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்கும் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் வலு சேர்க்கும் வகையில் சுற்றுலாத்துறையை ஒரு வலிமையான பொருளாதாரத்துறையாக மாற்றுவோம். உலகம் காண விரும்பும் தமிழ்நாடு, உலகத்தரத்தில் தமிழ்நாட்டின் சுற்றுலா, இதுவே இந்த அரசின் இலக்கு. இதுவே தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் எதிர்கால பயணம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தருணத்தில் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் முனைவர் சாய்குமார் IAS அவர்களுக்கும், நிதித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு MS சித்திக் IAS அவர்களுக்கும், சுற்றுலாத்துறையின் முதன்மை செயலாளர் டாக்டர் S சொர்ணா IAS அவர்களுக்கும், சுற்றுலாத்துறையின் இயக்குனர் முனைவர் VP ஜெயசீலன் IAS அவர்களுக்கும் மற்றும் சுற்றுலாத்துறையின் அனைத்து அலுவலர்களுக்கும் எனது உதவியாளர்களுக்கும் எனது நன்றியினை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாமன்ற உறுப்பினர்கள் அளித்துள்ள வெட்டு தீர்மானம் 64 வெட்டு தீர்மானங்களை கொடுத்துள்ளார்கள். அந்த வெட்டு தீர்மானத்தை நான் முழுவதுமாக படித்து பார்த்தேன். இந்த வெட்டு தீர்மானங்களுக்கெல்லாம் கொள்கை விளக்க குறிப்பிலும் எனதுடைய பதிலுரையிலும் பல விரிவான விளக்கங்களை நான் கொடுத்துள்ளேன். இருந்தாலும் கூட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு இந்த சுற்றுலாத்துறை என்னுடைய மானிய கோரிக்கையில் விவாதத்தில் பங்கேற்ற போது இங்கே பங்கேற்றிருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய தொகுதி சார்ந்த, தங்களுடைய மாவட்டத்தை சார்ந்த பல கோரிக்கைகளை வைத்திருக்கின்றார்கள். சுற்றுலா தலத்தை மேம்படுத்தவும், பல இடங்களில் புதிதாக சுற்றுலா தலத்தை உருவாக்குவதற்கும், இன்னும் நிறைய, அதாவது மருத்துவ சுற்றுலா, அதே மாதிரி படகு குழாங்கள், அதே மாதிரி சுற்றுச்சூழல் சுற்றுலா, டேம் இல்லை அவர் சொல்லி அதுக்கு அதே மாதிரி டேம் சைட்டில் நிறைய பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட்டு, ரோப்கார், சிப்லைன், இது மாதிரிப்பட்ட நிறைய கோரிக்கைகளை நம்முடைய மாண்பு உறுப்பினர்கள்லாம் இங்கே கேள்விகளாகவும் கோரிக்கைகளாகவும் வைத்திருக்கின்றார்கள். இந்த கோரிக்கைகளை எல்லாம் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று, ஏன்னா மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் அவர்கள்
இந்த சுற்றுலாத்துறையை மற்ற மாநிலத்தை காட்டிலும் இன்றைக்கு உலகத்தரம் வாய்ந்த ஒரு பெரிய சுற்றுலா தலமாக தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து எங்கள் எல்லா மீட்டிங்கிலும் அவங்க சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் இந்த கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று அதற்கு ஏன்னா ஒரு சுற்றுலாத்துறையை உருவாக்கணும்னா அது கூட நிறைய துறைகள் இணைய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நீர்வளத்துறை, அதே மாதிரி ஃபாரஸ்ட்டு, அதே மாதிரி HRNC அறநிலையத்துறை, இப்படி நிறைய டிபார்ட்மெண்ட்டோட தொடர்பான துறை தான் இந்த துறை. ஏன்னா சுற்றுலாத்துறைக்கு தனியாக இடம் கிடையாது. அவங்க அதாவது லோக்கல் பாடியாக இருக்கலாம், இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கலாம். அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு எந்தெந்த பகுதியில் எந்த விதமான டெவலப்மெண்ட்டை உருவாக்க முடியும், அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பதை உணர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக தமிழ்நாட்டில் சுற்றுலா ஒரு முக்கியமான தடத்தை பதிக்கக்கூடிய அளவில் இந்த துறை செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நான் என்னுடைய அந்த அறிவிப்புகளை, சுற்றுலாத்துறை சம்பந்தப்பட்ட அறிவிப்புகளை நான் அறிவிக்கிறேன்.